World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 236வது ஜோதிட சிறப்பு கருத்தரங்குக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த சங்கத்தினுடைய தலைவர் திரு நாகலிங்க சுவாமி அவர்களுக்கும், செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும், பொருளாளர் சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ஐயா சொன்ன மாதிரி நான் இவரை பெரிய வாத்தியார்னுவேன், அவர் என்ன பெரிய வாத்தியார்னு நிறைய விஷயங்களில் கலந்துட்டு போனோம். ஐயா அடிக்கடி நம்ம இதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதே போல் அவரும் வந்திருக்கிறாங்க. ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். இது ஆன்லைன் முத்துப்பாண்டி தான், இதில் பிரின்சஸில் போகுதா ஆன்லைனில் போகுதா? ஸ்டார் ஆன்லைனில் போகுது. இதில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும், ஆன்லைன் டிவி யூடியூப் நேயர்களுக்கும் ஒரு சவால் விடுகிறேன். ஜோதிடம் பொய், இல்லை ஜோசியம் சும்மா ஏதோ வேப்பல் அடித்து குறி சொல்கிறாங்க, இல்லை ராகு கால எம்மங்கண்டத்துலலாம் செஞ்சால் ஒன்றும் நடக்காதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கெல்லாம் இப்போ சமீபத்தில் தான் நான் ஒரு 4-5 மாதமாக தான் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் பேசுவதற்கு. சவால் விட்டு சொல்கிறேன், ஜோசியம் பொய்ன்னு ஒரு 4 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ஜோசியம் பொய்ன்னு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலேஜ் இருக்கிற ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து நேரலை லைவ் ரிலே கொடுக்கலாம். ஒளிவு மறைவு ரெக்கார்டிங்லாம் வேணாம், லைவ் ரிலே கொடுக்கலாம். அந்த ஜோசியம் எப்படி வேலை செய்யுது, சும்மா ஏதோ 6, 8, 12 ராசி, இப்போ 27 நட்சத்திரம், 9 கிரகம், இந்த கதையெல்லாம் வந்து அவங்க சொன்ன மாதிரி பொய்யாவே எடுத்துக்கிட்டோம். முதல்ல நம்ம ஆரம்பிப்போம். அவர்கள் போகிற பொழுது என்னிடம் ஜாதக பலன் பார்த்து விட்டுத்தான் செல்வார்கள். இதை நிரூபிப்பதற்கு வந்து சாதாரண விஷயம் இல்லையா? அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடியதில் வந்து ஜோதிடம் வந்து விஞ்ஞானமா, அறிவியலா, மெய்ஞானமா அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு கதை. அது நம்ம இந்த யூடியூப்பெல்லாம் போயாச்சுன்னா ஸ்டோரிங்களுக்கு அளவே கிடையாது, என்னென்ன கதையோ சொல்கிறாங்க. ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் 3 கிரகம் உச்சம்ன்றான் ஒருத்தன். அதனால் வர்ற ஆளுங்க கொஞ்சம் கஷ்டம்தான், பின்னாடி வர்ற ஆட்கள். ஆனால் அவர்களும் இதை வந்து சோதித்து பார்த்து தேடுதல்களில் ஈடுபடுகிற பொழுது இது வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இந்த விஷயங்களை நாம் ஆராய்கிற பொழுது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்கிற பொழுது ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கிறது. எப்படி நம்மால் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை, இப்போ நான் குழுந்தனையா தென்னரசையா பேசினோம், இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த ஜோசியத்துக்குள்ளே இட்டு வந்து எப்படியா வச்சான் அப்படின்னு தேடுறோம். இப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது, அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒரு ஜோசிய விதிகள் ஏதோ எழுதியிருக்காங்க. அந்த விதிகளை பயன்படுத்த, ஐயா நான் உண்மையாக சொல்கிறேன், நான் எந்த ஜோதிட விதிகளுக்குள்ளும் வராதவன், நான் எந்த மூல நூலையும் படிக்கல. முதல்ல இந்த திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கம்னு முதல்ல பயந்தேன். ஏன்னா நான் பார்த்த போது பார்த்திங்கன்னா எல்லாம் வயதானவர்களாக இருப்பாங்க. ஏதோ ஒன்று சொன்னோன்னே ஜோதிட நிகண்டில் இந்த விஷயம் இல்லையே, குமாரசாமியத்தில் 14வது பேஜில் இந்த விஷயம் இருந்தது, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையேன்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனால் என்கிட்ட அந்த ப்ரூஃப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல நான் பயந்ததா தான், ஐயா நம்ம பேச்சு அங்கே எடுபடுமா உங்கள் சங்கத்தில் அப்படின்னு. இல்லையா நீங்கள் வாங்க, 10ஆம் பாவம் தொழில் பாவம் அப்படின்னு ஆரம்பித்த உடனே 10ஆம் பாவம் தொழில் பாவமா யார் சொன்னா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். இல்லை சார் அப்படி தான் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்லையே, அது கர்ம பாவம்னு சொல்லாமே. அப்போ ஒருத்தருக்கு உண்டான ஒரு கருத்துக்கள். இதில் நான் வந்து புரிந்து கொண்டது, நான் அறிந்தது அப்படின்றது வந்து என்னுடைய தேடுதலில் நான் எடுத்து
நான் உண்மையான காரணங்களை அலசி ஆராய்ந்து என்னுடைய பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயத்தை மட்டுமே நான் ஜோதிடமாக ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அதெல்லாம் அவங்க இஷ்டம். எனக்கு என்ன உணர்ந்ததோ அதை மட்டும்தான் நான் ஜோதிடமாக ஏற்றுக்கொள்கிறேன், அதை மட்டும்தான் நான் ஜோதிடமாக பயிற்றுவிக்கிறேன், அதை மட்டும்தான் விதிகளாக வைத்து ஜோதிடம் பார்க்கிறேன். சரியாக தான் இருக்குது, தப்புலாம் ஒன்றும் இல்லை. இதை பார்க்கிற பொழுது ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு ஒன்று முதல் முறையாக தோணுச்சு, எதுக்கு ஜோசியம், என்ன செய்ய போகிறோம்? ஆனால் இது ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க, இதனுடைய தேடுதல்கள் நிறைய போகிறது. வேதத்தினுடைய கண்ணு சொல்கிறான் ஜோதிடத்தை. இப்போ இந்த வேதத்தினுடைய கண் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம யூடியூப்பில் மறுபடியும் பெரிய கதையெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு 4 கண் இருக்குது, நெற்றி கண் திறக்கணும், இப்படி இந்த மாதிரி ஏதோ கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தின் கண் அப்படின்னு ஜோதிடம் சொன்னதற்கு உண்டான காரணம் வேதம் என்பது எதற்கு? வாழ்வதற்கு. வாழ்வியலில் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்கள் அவருடைய அனுபவங்களை பதிந்து விட்டு போனது. டே, இந்த மலை மேலே இப்படி ஏறாத, இப்படி போனால் நல்லதில்லை, நிறைய பாறையெல்லாம் இருக்குது, இதில் போனால் வலிக்கு விழுந்துருவேன், இந்த இடத்துல வலுக்குவேன், எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கு மாற்று ரூட் ஒன்று சொல்கிறான். இப்படி போய் சுற்றி இந்த பக்கம் போனீங்கன்னா இதான் வேதம். வேதம்னு சொன்னோடனே டைரெக்டாக நம்மளை கடவுளுக்கு லிங்க் கொடுக்கறது தான் வேதம்லாம் இல்லை, இதான் வேதம். அந்தந்த காலங்களில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுடைய அனுபவங்களை அவருடைய பதிவுகளாக பதிந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறையினருக்கு. அப்படின்னும் போது வேதத்தினுடைய கண் ஜோதிடம்னு சொல்கிறான். அப்போ வேதம் எதற்கு அப்படின்னா வாழ்வியலை தெரிந்து கொள்வதற்கு, வாழ்வது எவ்வாறு, அடுத்த தலைமுறை எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக வேதம். அந்த வாழ்வியலில் யார் வாழ முடியும்? ஒரு மனிதர்கள் தான் வாழ முடியும், மனிதம் வாழும். அந்த மனிதர்கள் எவ்வாறெல்லாம் இருக்கிறார்கள், எவ்வாறெல்லாம் பிறப்பெடுக்கிறார்கள், இந்த பிறப்பு எவ்வாறெல்லாம் நிகழ்கிறது. ஒரு ஆண் பெண் இணைஞ்சா ஒரு பிறப்பு நிகழ்ந்துடும், எல்லா உயிரினங்களுக்கும் உரித்தானது தான். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக போகிறான் நம்மால். எந்த ஆணுடன் எந்த பெண் இணைய வேண்டும், அப்படி இணைஞ்சா அதில் உருவாகக்கூடிய வாரிசு. இதே முத்துப்பாண்டி டிவியில் நிறைய இடங்களில் சொல்லிகிட்டே இருக்கிறேன், இங்கேயும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களின் தலையாய கடமை இனப்பெருக்கம் செய்வது மட்டுமே, வேற எந்த வேலையும் கிடையாது. சாப்பிட்றதே இனப்பெருக்குது. ஆனால் இதை நீங்கள் இது இயற்கையினுடைய விதி, நியதி. அப்போ இந்த இனப்பெருக்கம் என்பது என்ன? அடுத்த தலைமுறை. நம்ம வந்தாச்சுன்னா இன்னொன்று உருவாக்கிட்டு போகணும். அதுதான் ஒரு சர்க்கிள். எப்போ அதுதான் இயக்கம். இந்த உருவாக்கம் எப்போ நின்றுடுதோ அப்போ இந்த உலகத்திற்கு வேலை இல்லையே. ஆணும் பெண்ணும் ஒன்றை உருவாக்கவில்லை, அப்போ அந்த ஆண் எதற்கு, பெண் எதற்கு, வாழ்வியல் எதற்கு? அப்போ இந்த ஆண் பெண் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களுடைய பிறப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், அது எந்த மாதிரியான இன்னொன்று சிறப்பான ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும், இதற்போன்ற உண்டான விஷயங்களை கண்டறிந்து அதை அவங்கவுங்க அந்த காலங்களில் இருந்த அவங்கவுங்க நாலேஜுக்கு தகுந்தாற் போல் இருந்த விஷயங்களை எழுதி வைத்து விட்டு சென்றது தான் ஜோதிடம். அப்படின்னு பார்க்குற பொழுது முதல் முறையாக இதை எப்படி பார்த்துருப்பார்கள்னு நான் என்னுடைய பார்வையில் பார்க்கிறேன். முதல் முறையாக ஜோசியத்தை அவன் எப்படி பார்த்துருப்பான்? அப்போ இந்த ஜோசியத்தை முதல்ல எதுக்காக இது உள்ளே போனாங்க, இது ஜோதிடம் அப்படின்னு எதுக்கு உள்ளே போனாங்க அப்படின்னு பார்க்குற பொழுது இங்கே அமர்ந்து இப்போ பார்க்குறோம். இப்போ 2 அம்மாங்க இருக்காங்க, ஒரு 20 ஐயாங்க இருக்காங்க. ஆண் என்றால் ஆண் பெண் 2 அமைப்பு. இந்த 2 அமைப்புகளும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். பெண்ணுன்னா ஒரே மாதிரி இருக்கணும், ஆண்னா ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் இல்லையே. ஐயாவுக்கு இந்த கலர் சட்டை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அந்த கலர் சட்டை பிடிச்சிருக்கு, உங்களுடைய உருவம் வேறு, ஐயாவோட உருவம் வேறு. அப்போது எப்படி இது மாறுது? ஆண் பெண் இணைந்தால் இனப்பெருக்கம், குழந்தை பிறக்கும், எந்த மாற்றம் இல்லை. அப்போ அந்த குழந்தை ஒரே மாதிரி தானே பிறக்கணும், வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது.
உருவ பேதங்கள் இருக்கிறது, குணபேதங்கள் இருக்கிறது. நான் தயிர் கேட்டேன், ஐயா மோர் கேட்டாங்க இல்லைங்களா? அப்போ எனக்கு தயிர் பிடிக்கும், ஐயாவுக்கு மோர் பிடிக்கும். இந்த குணபேதங்கள் எதுக்கு? சாப்பிட்றதுனா ஒரே மாதிரி சாப்பிடலாமே. சிந்திக்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறது. இப்போ இதே இங்கே இப்போ எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரு சினிமா போடுவோம், இல்லை ஏதோ ஒரு படம் போடுவோம். இந்த பின்னாடி இருக்கிற படத்தை பற்றி எல்லாரும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டால் கருத்து ஒரே மாதிரியாக இருக்குமா? இருக்காது. அப்போது அவரவர்களுடைய சிந்தனா சக்திகள் மாறுபடுகின்றன, அவரவர்களுடைய புரிதல்கள் மாறுபடுகிறது, அவரவர்களுடைய பார்வைகள் மாறுபடுகிறது. அப்படின் போது யோசிக்கிறான் நம்மால், என்னையா இனப்பெருக்கம், குழந்தை பிறந்தாச்சு, ஒரே மாதிரி தானே இருக்கணும்? இல்லையே, இதுக்கு கண் வேறு மாதிரி இருக்குது, அதுக்கு கண் வேறு மாதிரி இருக்குது, மூக்கு வேறு மாதிரி இருக்குது, கை பெருசாக இருக்குது, கால் சின்னதாக இருக்குது. இது எப்படி அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த மரத்தில் விளைந்த காய் இது, அப்போ மரம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு இந்த உருவ பேதங்கள், குணபேதங்களை கணக்கெடுப்பதற்காக அவனுக்கு தெரிந்து ஆராய்ந்து மனிதன் உடலுக்குள் சென்று அவன் தோண்டி எடுத்த விடயம்தான் ஜோதிடம். சனி, இப்போ ஜோசியத்துக்கு வந்துடலாம். சனி 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். அந்த 8ஆம் பாவ பலன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும்? அப்படி சொல்கிறோமா நம்ம? ஆனால் விதி ஒன்று தான். 8இல் சனி இருந்தாலும் விதி ஒன்று தான். ஆனால் நீங்கள் பலன் உரைக்கிற பொழுது உங்களையே நீங்கள் ஆழ்ந்து கவனித்து பாருங்கள். அந்த 8ஆம் இடத்து சனியினுடைய பலன் வருகிற ஆட்களினுடைய தன்மைக்கு ஏற்பட்டால் போல மாறுபடும். ஏன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அந்த ஜாதகத்தில் 64 வயது வருவருக்கு 8ஆம் பாவத்தினுடைய பலன் என்ன சொல்லுவோம்? ஆயுள் பாவத்தை தொட்டு பேசுவோம். 34 வயசில் ஒருத்தன் வரான், வந்து உட்காரும் போதே அவன் முகத்தை பார்க்குறோம், குழப்பம், ஏதோ வில்லங்கத்தில் மாட்டிக்கிறான். 8ஆம் பாவத்து பலன் மாறுபடுகிறதா? 15 வயசு பையனுக்கு இல்லை 12 வயசு பையனுக்கு ஜாதகத்தை எட்டு வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ கொடுக்குறாங்க. அட்டமாதிபதி திசை நடக்கிறது, பையனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க, விபத்து ஏற்படுறதுக்கோ இல்லை ஏதாவது நோய்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு. அப்போ 3மே 8ல் சனி தான். 8ஆம் அதிபதியினுடைய திசை நடக்கிறது, 8 இருக்கிறது சனியினுடைய திசை நடக்கிறது. அப்போ 3 பலன் மாறுபடுகிறது. அப்போ உங்களுடைய புரிதலும் மாறுபடுகிறது. இதான் உருவ பேதங்கள், குணபேதங்கள். காலதேச வர்த்தமானம்ன்றது வந்து நம்ம ஏதோ ஒரு மாதிரியான படிச்சுட்டு அப்படி கடந்து போகிறோம். ஆனால் அந்த காலதேச வர்த்தமானம்ன்றது ஜோதிடத்தில் மிக மிக முக்கியம். ஸோ இவ்வாறாக குணபேதங்களாக உருவபேதங்களாக அவர் ஏன் அப்படி இருக்கிறாரு? அவருக்கு என்ன நடந்தது? அவர் எப்போ பிறந்தார்? எப்படி பிறந்தார்? அவருடைய மூலம் யார்? அவங்க அப்பா எப்படி இருக்காரு? அவங்க அம்மா எப்படி இருக்காங்க? அப்போ அவங்க அப்படி இருந்தால் தான் இப்படி வருவாங்களா அப்படின்னு அவங்கள ஒரு கால்குலேஷன் பண்ணி எழுதி வைக்கிறான். 9ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் எடுத்து எழுதி வைக்கிறான். சந்திரனையும் சூரியனையும் வைத்து எழுதி வைக்கிறான். இந்த சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய கர்மாவான சனியை பற்றி எழுதி வைக்கிறான். இந்த சனியை இணைக்கக்கூடிய செவ்வாயை பற்றி எழுதி வைக்கிறான். இத்தனைக்கும் மூலம் கொடுக்கக்கூடிய புதனை பற்றி எழுதி வைக்கிறான். இத்தனையும் இயக்கக்கூடிய பற்றிய குருவை பற்றி எழுதி வைக்கிறான். அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் இது ஒரு ஃபார்முலா. இப்படித்தான் ஜோதிடம் பிறந்தது. இதை அறியத்தான் ஜோதிடம். அப்போ இப்போ ஜோசியத்தில் எடுத்து உட்கார்ந்த உடனே 12ஆம் பாவத்தில் செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே இந்த செவ்வாய் தோஷத்தில் இருக்கிறவங்க தான் முக்கியமாக அதெல்லாம் பார்ப்பாங்க வந்து. ஏன்னா பிரச்சனை அவனுக்கு தானே. ஆக மொத்தத்தில் இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஜோசியம்னா பிரச்சனைக்காக ஜோசியத்துக்கு வருது. இங்கே பெரியவங்களாம் இருக்காங்க. அந்த காலங்களில் ஜோதிடம் எதற்கு பார்ப்பாங்க? ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு, ஒரு குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறதுக்கு, ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கு, விதைக்கிறதுக்கு. இன்றைக்கி அதே ஆளுங்க தான் உட்காந்துருக்கீங்க. வர்றவங்களாம் எதுக்காக வராங்க? இதுக்காக எவனாவது வராங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தா பிரச்சனை. ஆக மொத்தத்தில் ஜோதிடம் என்பது ஏதோ ஒன்று பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு கருவியாக கொண்டு அந்த கருவி மூலியமாக இவர்கள்லாம் ஏமாற்றுகிறார்கள், இவர்கள்லாம் சம்பாதிக்கிறார்கள், இவனுங்களா ஒரு முடிவு கொண்டாங்க. நம்ம அப்படி சொல்ல.
இவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஜோதிடம் என்பது நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக கண்டுபிடித்த கருவி. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படி செயல்படுவார்னு தெரிஞ்சுக்கணும். 2ல் ராகு இருக்கியா, 2ல் செவ்வாய் இருக்கியா, வீட்டுக்கு வர புள்ள வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாயா, மாமியாருக்கு ஒத்துக்காது. இதுதான் தோஷம். செவ்வாய் தோஷம் வந்து செலக்டிவ் சார், அது தேர்ந்தெடுத்த விஷயம். இவனுங்க அதை இப்போ ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்களாம் செலக்டிவ் பீப்புள். செவ்வாய் தோஷத்தில் இருக்கிறவங்க 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அவங்களாம் செலக்டிவ் பீப்புள். அவன் ஒரு யூனிக்கு, அவன் ஒரு வித்தியாசமான தன்மை படைத்தவன். நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறவங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிட்டோம்னா அவங்கள ஒதுக்கிட்டோம், ஆகாது அப்படின்னு. இப்போ தான் 7, 8 செவ்வாயை பற்றி சொன்னேன். செவ்வாயே இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில், செத்து போச்சு. இனிமேல் போய் தோசை பார்த்து என்னன்றது. செவ்வாய் செத்து போயிட்டார் சார். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஆளக்கூடிய கிரகமாக இருப்பது செவ்வாய். நம்மளாம் செவ்வாயினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள். செவ்வாயை கொன்னுட்டு இப்போ செவ்வாய்க்கு தோசை பார்க்குறோம். செவ்வாய் யாருமே வச்சு இல்லையே. அந்த அம்மாவை கேளுங்க, அந்த அம்மா ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து எத்தனை டைம் மருதாணி வைப்பாங்க வீட்டில்? கம்பல்சரி மாதத்தில் 3 டைம் மருதாணி வச்சே ஆகணும், மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாகணும், அரப்பு போட்டு குளிக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி எதாவது செய்கிறாங்களா? அந்த அம்மாவுக்கே தெரியாது. அவங்களுடைய அடுத்த தலைமுறைகிட்ட சொன்னாலும் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ செவ்வாய் செத்து போச்சே, அப்புறம் செவ்வாய் தோஷம் பண்ணி என்ன பண்ணுறது? செவ்வாய் தோஷத்தை பற்றி அப்புறமா பேசுவோம். ஆக இதற்காகத்தான் இந்த ஜோதிடம். இப்போ இந்த ஜோதிடத்தினுடைய குணபேதங்கள், உருவபேதங்கள் எவ்வாறெல்லாம் இருக்கிறது, அதனுடைய தன்மைகள் எவ்வாறெல்லாம் செயல்படும், இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்ற யாருக்கிட்டையும் எந்த விதமான ரிசல்ட் கிடையாது. அப்போ ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ இதை தான் நான் முன்னால் சொன்னேன் இல்லையா, ஜோதிடம் என்பது அறிவியல், ஜோதிடம் என்பது மெய்ஞானம். ப்ரூஃப் கொடுத்தா அறிவியல் சார், ப்ரூஃப் கொடுக்கலாம் மெய்ஞானம். இன்னும் ப்ரூஃப் கொடுக்காத விஷயம் உலகத்தில் லட்சம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் போய் அறிவியலான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனைக்கு வராங்கல்ல இவனுங்க வந்த உடனே பிரச்சனையை உடனே தீர்த்துடணும். நம்ம தீர்த்துட்டோம்னா ஜோதிடம் உண்மை. 10 டைம் வராரு, 8 டைம் தீர்த்துட்டீங்க, 9வது டைம் தீர்க்க முடியல, ஜோசியம் பொய்யின்னுவான். ஏன்னா வர்றவனுக்கு பிரச்சனை தீரணும் சார். பேங்க்கில் போனால் செக்கு போட்டால் செக்கு பவுன்ஸ் ஆகக்கூடாது, பாஸ் ஆகி கையில் காசு வரணும். செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா பிரச்சனை அவனுக்கு. அப்போ பிரச்சனையை தீர்ப்பதற்காக அப்படின்னு மாறி இவன் எதற்காக இந்த ஜோதிடம் கண்டுபிடித்தானோ, இன்னைக்கு இந்த ஜோசியமே எப்படி வந்துச்சு பாருங்க. யோகம் என்றால் என்ன? நல்லா இருப்பார், வீடு வாகனம் வச்சிருப்பாரு, காரு பங்களா வாங்குவார், அவர் பையன் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவான், இதெல்லாம் யோகம். இதான் சார் யோகம். தோஷம், வீணாக போயிடுவான், விளங்க மாட்டான், காசு வராது, கஷ்டப்படுவான், இப்படியே சொல்லிட்டாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையாயிட்டுது. தோஷம்னு சொல்கிறான்னு அவன் பயந்துறான். இப்போ பாரதியார் யோகவானா இல்லையா சார்? பாரதியார் யோகவானா இல்லையா? யோகவான். சோத்துக்கே கஷ்டம், 13 பேர் காசு போட்டு தூக்கி போட்டாங்க. அந்தால ஈமொச்சி 13 பேர் தூக்கி போட்டாங்க. அதில் ஒரு வெள்ளைக்காரன் வந்து பாவம், அவன் ஒரு 10 ரூபா கொடுத்து எடுறான்னா. இப்போ இவனுக்கு யோகமா இல்லையா பாரதியாருக்கு? கேட்கணுமா இல்லையா? அந்த புகழை பற்றி யாரும் ஜோசியத்தில் பேசுறதே இல்லையா? யோகம்னு நேராக வண்டி வாகனம் வசதி வீடு, நம்மள மாதிரி வெள்ளை கலர் சட்டை போட்டா அவருக்கு என்னப்பா அஸ்ட்ரோ பாபுக்கு, அவர் வந்து வெள்ளை கலர் சட்டை போட்டு மேலே உட்காந்து பேசிட்டு போயிடுவார்ப்பா, அவர் வந்திருக்கு காரில் வந்திருக்காரு, அது அப்படி தான் இருப்பார் அப்படின்வாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த தோஷம் யார் சொல்றது? அது தேவையில்லை. காசு இருந்தால் இன்னைக்கு எல்லாம் வாங்கிடலான்ற முடிவுக்கு வந்து ஜோசியத்தையும் அந்த விதிகளையும் காசுக்காக பணத்துக்காக மாத்திட்டாங்க. மிக அருமையான ஞானம் படைத்த ஒரு மனிதன் இருக்கிறான் சார். நான் ஒரு ஜோதிடரை பார்த்தேன், ரப்பர் செருப்பு, அழுக்கு வேஷ்டி, சரிங்களா? உள்ள வந்து ஒரு அம்மா, ஒரு நடுத்தர வயது அம்மா, ஒரு 45-50 வயசு அம்மா. அந்த பொண்ணுக்கு ஒரு 28-30 வயசு இருக்குது. அவங்க வந்து மேலே உட்காடுறாங்க. இவர் அப்படியே பீடி குடிச்சிட்டு அப்படியே, நான் ஒரு 2வது பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு வந்துக்கிறியான்னு கேட்குறாரு. என்ன ஜோசியம் பார்த்தாரு? எந்த ஜாதகத்தை பார்த்தாரு? அதுக்கு இப்போ அர்த்தம் சொன்னார் இவர், நாமக்கல் தென்னரசு.
எந்த ஜோசியம் பார்த்தாரு? 24 மணி நேரம் லக்னமும் கோச்சார கிரகங்களும் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அந்த ஆளுக்கு வாழ்க்கையை ஜோதிடத்திற்காக தொலைத்துட்டான். அடிச்சு சொல்லுவான் ஜோசியம் இதாண்டான்னு. அப்ப அவன் சொல்றான், உன் பையன் சாமியார் ஆயிடுவான். இப்ப இந்த சாமியார் ஆகிற ஜாதகங்களுக்கு தான் ஜோசியமே பார்த்தாங்க அந்த காலத்தில். நான் சாமியார் ஆகவேனா, என்னை பற்றி நான் உணர்ந்து கொள்வேனா, நான் மூலத்தை அணிவேனா, இதற்காகத்தான் ஜோசியம் பார்த்தாங்க. இப்போ சாமியார் ஆகிடணுன்னா அவங்க அம்மா பயப்படுது. சாமியார் ஆகிடுவானா சார்? என் பிள்ளை ஐடியில் வேலை செய்கிறான் சார், சாமியார் ஆகிடுவான்றீங்க, நல்லது தானையா? கோயிலுக்கு போகிற, சாமி கும்பிட்ற, கடவுள்கிட்ட போனோம். இப்போ கடவுள் எப்படி ஆகிட்டாருன்னா, நீங்கள் கேட்குறத அவர் கொடுத்தா ஒரு கடவுள், நல்ல கடவுள். டே நீ என் கூட வந்துடுறான்னு சொன்னால் ஐயோ நான் கூப்பிட்றேன் அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் பாதத்தில் சரணடைந்தார். எப்போ? செத்ததுக்கு அப்புறம் போஸ்ட் போடுவான். இறைவன் முதல்ல கூப்பிட்டாருன்னு வச்சுக்கங்க, என்ன இது தோஷம் இல்லை, அது ஆயுள் தோஷமா இல்லையா? 32 வயதில் இறைவன் பாதத்தில் சரணடை அப்படின்னு சொன்னா ஆயுள் தோஷம். ஆனா அவன் இறந்ததுக்கு அப்புறம் இறைவனுடைய கமல பாதங்களில் சரணடைந்தார். அப்ப கோயிலுக்கு போறது எதுக்கு? ஏதோ ஒன்று கேட்கணும், அவர் கொடுக்கணும். நீ என் கூட வந்துடுறான்னு கூப்பிட்டா வரமாட்டான். ஜோதிடத்தில் இதெல்லாம் சொல்லணும். 532 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகும் போது ஏற்படக்கூடிய யோகங்கள் எவை? 1 மில்லியன் வியூஸ் போகுது. 536 வருஷத்துக்கு ஒரு முறையா சார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு? இல்லை, இது அவங்க என்ன பண்ணிக்கிட்டோம், நான் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் இவனுங்க இதை செய்கிறதுனால தான் ஜோசியத்தை வாழ்க்கையை இழந்து தவித்து குடும்பத்தை பிரிந்து குடும்பம் விட்டு ஜோசியத்திலே வாழ்ந்து செத்து போன எத்தனையோ ஜோசியர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் சொல்வதெல்லாம் பலன் இல்லையா? அப்போ நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. இன்னைக்கு ஜோசியம் யோகம் தோஷம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், காசு பணம் மணி துட்டு மாலு. இதை தவிர வேற எதுக்கும் இது பயன்படல. அப்படி ஒரு கான்செப்டுக்குள்ள நீங்களா ஜோசியத்தை எட்டு வச்சுட்டு ஜோசியம் பொய்னா எப்படி? ஒரு சாமியார் சொல்றாரு ஜோசியத்தை பத்தி, அவர் மயிருன்னு சொல்ல வந்தார், தயிர்னு சொல்லிட்டாரு. எல்லா யூடியூப் இதெல்லாம் ஃபேஸ்புக்லலாம் போட்டிருப்பாங்க. அவர் ஒரு கிளாஸுக்கு எவ்வளோ தெரியுங்களா வாங்குறாரு? ஒரு ஆளுக்கு 59,000 ரூபா. ஆனகட்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸான 7 ஸ்டார் ஹோட்டல் ரிசார்ட்டில் ரூமு. ஆன்மீகம் அப்படியா சார் சொல்லி கொடுப்பாங்க? அதை நம்ம கேட்க முடியுமா? எந்த ஜோசியனும் கேட்கல, நான் தான் கேட்டேன். ஏன் வச்சுக்கலாம் வா, சவால் உன் ஸ்டேஜில் 31ஆம் தேதி வராரு, வச்சுக்கலாம், அதே ஸ்டேஜில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்க போற, மனிதன் எப்படி நிம்மதியாக வாழணும்னு சொல்லிக் கொடுக்க போற. 59,000 ரூபா கொடுத்தா நம்மளால ஹாப்பியா இருப்பானடா. உங்ககிட்ட எதுக்கு 59,000 ரூபா கொடுத்து ஜோசி ஆன்மீகம் படிக்கணும்? அப்ப 59,000 ரூபா கொடுத்து வகுப்புல சேரக்கூடிய தன்மையில் இருக்கிறவனுக்கு தான் நீ ஆன்மீகம் சொல்லிக் கொடுப்ப. அது மாதிரி தானே ஜோசியமும் இன்னைக்கு ஆயிட்டுது. அப்போ ஒரு 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 பெரிய லெவலுக்கு போகணும். என் பையன் தொழிலில் சிறப்படைவானா, மேம்படைவானா, இன்னும் 10 ஃபேக்டரி வைப்பானா, இதுக்கு பதில் சொன்னாதான் ஜோசியம். இதுக்கு பதில் சொல்லனா, இந்த பதில் பாசிட்டிவா வர வரையும் அவங்க ஜோசிக்காரனை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. யார் நல்ல ஜோசியர் சார்? உண்மையை சொல்லுங்க பாப்பா. நம்ம இவ்வளோ பேர் ஜோசியர் தானே இருக்கோம். யார் நல்ல ஜோசியர்? அவர் ஒன்று நினச்சிட்டு வராருல, அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க நல்ல ஜோசியர். நீங்க மாத்தி சொல்லிட்டீங்கன்னா இந்த ஜோசியர் சரியில்லைன்னு நான் சொன்னேன்ல, திருச்செங்கோடுக்கு போவாதியா, அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் அப்படிதான், நீ பேசாம நாமக்கலுக்கு போய் இன்னொருத்தர் இருக்கிறாரு. அப்ப நாமக்கலுக்கு போய் அங்க போய் பார்த்தா அவர் ஒரு 75% சொல்றாரு. அவர் என்னன்னா, அவர் கொஞ்சம் இல்ல நம்ம நேர்மறையா கொஞ்சம் சொல்லிடலாம், இண்டிகேஷன் மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு. பாத்தியா, திருச்செங்கோட்டில் சொன்னாலும் அப்படி சொல்லிட்டாரு, விளங்காதுன்னு. இவர் பரவாயில்ல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்றாரு. விடுங்க சென்னிமலைக்கு போவோம், அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ சென்னிமலைக்கு போனோன்னா அவர் யோசிக்கிறார், வந்ததே ஒரே ஆள் தான், இவனையும் அதை இதையும் சொல்லி ஏதாவது அனுப்புறது எதுக்கு, 200 ரூபா 250 ரூபா ஒரு 500 ரூபா கொடுப்பாருன்னு பார்த்துட்டு அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு லேசா ஒரு இண்டிகேஷன் மட்டும் சொல்றார். பையனை தொழில் பண்ண வேணான்னு சொல்ல, பையனை வேலைக்கு அனுப்புங்கன்றார். 6ஆம் பாவம் நல்லா இருக்கு சார், 10ஆம் பாவத்தில் கேது இண்டிகேஷனு, 10ஆம் பாவம் 8ஆம் அதிபதி, இல்லை 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது.
அப்போ அவர் பார்க்குறாரு 10ஆம் இடத்துல தொழில் பண்ணால் அவன் காசை விட்டுருவான், இல்லை இவனுக்கு தொழில் பண்ணக்கூடிய திறமை இல்லை, ஆனால் 6ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னு அவர் கொஞ்சம் விவரமாக சென்னிமலை ஜோசியர் பார்த்துட்டு பையனை வேலைக்கு அனுப்புங்கன்னு. இந்த ஜோசியர் சரியில்லை, அவன் ஜோசியம். அப்போ மறுபடியும் திருப்பி நாமக்கல்ல இன்னொரு ஜோசியர்கிட்ட வருவாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க என்ன பலன் கேட்டாங்களோ அதை சொல்லணும். அவங்க தான் நல்ல ஜோதிடர். அப்போது ஜோசியத்தை மாற்றினது நம்மளா அவங்களா மாற்றிட்டு அவங்களா ஜோசியம் பொய்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, இன்னொரு கான்செப்டில் பேசுவோம். இப்போ சென்னிமலை ஜோசியர் சொன்னேன், திருச்செங்கோடு ஜோசியர் சொன்னேன், நாமக்கல் ஜோசியர் சொன்னேன். இன்னொரு கேள்வி சொல்கிறாங்க, யோ நீங்களாம் புக்கு போட்டுக்கிறீங்க, எல்லா ஜோதிட நிகண்டு குமாரசாமியும் என்னென்னவோ புக்கெல்லாம் இருக்குதப்பா, இந்த புக்கில் சொன்ன எல்லாத்தையும் தான் நீ படிக்கிற, அப்போது எல்லாருக்கும் இது அப்ளை ஆகணும்ல. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த 10ஆம் பாவத்தை வச்சு நீ ஒன்று சொல்கிற, அவர் ஒன்று சொல்கிறார், அவர் ஒன்று சொல்கிறார். அப்போ வேறு ஜோசியர் வேறு சொல்கிறீங்களே, அப்போ நீங்களாம் போய் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பொய்யெல்லாம் சொல்ல, நல்லா பார்த்துங்க, பொய்யெல்லாம் சொல்ல. இப்போ இதே ஒரு டாக்டர்கிட்ட போய் அவனை கேள்வி கேட்பானா? ஜுரம் வந்துடுச்சின்னு போகிறார், அவர் ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்குறாரு, ஹார்ட் பீட் கொஞ்சம் வித்தியாசப்படுது, கொஞ்சம் பிபி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அவர் யோசிச்சுட்டு ஒருவேளை எடுத்த உடனே அவர் கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. அவர் உடனே சந்தேகப்பட்டு சரி டவுட்டு, ஒரு மலேரியா டெஸ்ட் எடு, ஒரு வைரல் ஃபீவர் டெஸ்ட் எடு, எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்து கடைசியில் அதே பாராசிட்டமால் தான் எழுதுவார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்களா எவனாவது, ஏன்டா நீ உனக்கு ஜோசியம் பாராசிட்டமால்னு தெரியாதா ஜுரத்துக்கு, எழுதி கொடுக்க வேண்டியதானே? அதே கிராமத்தில் ஜோதிடர் இந்த 5 ரூபா வாங்குற 3 ரூபா வாங்குற டாக்டர் பார்த்தோன்னே ஒரு 4 நாளைக்கு பாராசிட்டமால் போடு, முடியலனா அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த ஆளுங்கிட்ட போய் கேட்கறது இல்லை, எனக்கு ஏன்டா இவ்வளோ டெஸ்ட் எழுதி கொடுத்தேன்னு. ஒரு அம்மா போய் உடம்பு சரியில்லைன்னு போனால் யூட்ரஸ் டெஸ்ட், சார் பேச சும்மா ஃபீவர்னு போனால் அந்த அம்மாவுக்கு யூட்ரஸ் டெஸ்ட்லேருந்து பிரெயின் ஸ்கேன் வரையும் எடுத்துட்டானுங்க. 8,000 சில்லரோ பில்லை போட்டு காசு வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நாட்டு வைத்தியர் இருக்கிறாரு. அம்மா கொஞ்சம் பார்த்தா இது மாதிரி லேசாக இருக்கு, ஏதோ வெளியூருக்கு போய் தண்ணி இன்னி குடிச்சிருப்பீங்களாட்டு சேரில் எடுத்து தெரியுது, நீ கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு குடிங்கம்மா, இவ்வளோ தான் மேட்ரு. கடைசியில் டாக்டரை தான் சொல்லி அனுப்புகிறார், பேராசிட்டமால் ஒரு 3 டேப்லெட் எழுதி கொடுத்து. இப்போ போய் சொல்ல முடியுமா, ஏன்டா நீ ஜோசியம் இப்படி சொன்ன அப்படி சொன்ன, எல்லாரும் ஒரே மாதிரி தானே படித்தாங்க, இந்த வைத்தியம் ஏன்டா அப்படி சொன்னா, அந்த வைத்தியம் ஏன்டா அப்படி சொன்னான்னு கேட்க முடியுமா? எத்தனை சர்ஜரி தப்பாக போயிருக்கு, எத்தனை மெடிக்கலோட டயக்னஸ் தப்பாக போயிருக்கு, அவர்கள் நோய் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை தப்பாக போயிருக்கு. ஆனால் அவர்கள் தவறா என்றால் இல்லை, அவங்களும் எம்பிபிஎஸ்ல தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பாவம் 127 அம்சங்களை கொண்டது, ஒரு பாவம், ஒரு கிரகம் 114 விதமான குணாதிசயங்களை கொண்டது. அது எடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்துக்கு எத்தனையோ விதமான குணபேதங்கள் இருக்கிறது, எல்லாரும் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த 10ஆம் பாவத்தை நோக்கி என்கிட்ட பதில் கேட்கிற பொழுது இத்தனை விஷயங்களும் அந்த ஜோதிடருக்கு ஃபிளிக்கர் ஆகணும்ல. அவர் நான் முதல்ல சொன்ன பாருங்க, 64 வயசு, 30 வயசு, 15 வயசு, இந்த வயசு வித்தியாசங்களுக்கு தகுந்தாற் போல ஜோதிடத்தை பார்க்கிற பொழுது அதனுடைய பாவங்களையும் அதனுடைய கிரக காரகங்களையும் அதனுடைய ஆதிபத்தியங்களையும் இவருடைய புரிதலுக்கு தகுந்தாற் போல் இவர் பதில் உரைக்கிறார். அதுவும் நடக்கும். திருச்செங்கோடுக்கார் சொன்னதும் நடக்கும், நாமக்கல்கார் சொன்னதும் நடக்கும், சென்னிமலைக்கார் சொன்னதும் நடக்கும். ஆனா புரிதல் வித்தியாசம். 112 பாவக்காரகங்களில் நான் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை எடுத்து பதில் உரைக்கிறேன், இன்னொருத்தர் இன்னொரு பாவத்தை எடுத்து பதில் உரைக்கிறார். அப்போ இதுக்கு ஒன்றும் ரெக்கார்ட் ப்ரூஃப் ஒன்றும் கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கால்குலேஷன், ஒரே ஒரு டூல், ஒரு விதி கொடுத்துருக்குறான். அந்த விதியை பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் பலன் சொல்லணும். ஒருத்தன் கேட்குறான் டிவியில், இவங்களுக்கெல்லாம் ஃபைன் போடணும் ஜோசிக்காரனுங்களா, நடக்கலைன்னா 10 மடங்கு காசு திருப்பி கொடுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கடா பார்க்கலாம் நீங்கள் காசை. 25 லட்ச ரூபா செலவு பண்ணி பாடியை பணமா வெளில எட்டு வரையா, அவங்ககிட்ட போய் கேளு, எனக்கு 2.5 கோடி ரூபா 10 மடங்கு காசு கொடுறான், கழுத்தில் 2 போட்டு வெளியே அனுப்புவான். அப்போ அவர்கள் ஹாஸ்பிட்டல் வச்சு இல்லையா,
சார் வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் சார், காட் இஸ் தேர் அப்படின்றான் ஒரே வார்த்தையில் இங்கிலீஷில். அப்போ காட் இஸ் தேர்னா நாங்கள் நேராக காடுகிட்டே போவோம், எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரோம்? இப்போ காட் இஸ் தேர்னா காடுகிட்டே போவோம், எது ஜோசியர்கிட்ட வரான்? ஏதாவது ஒரு விடி கிடைக்குமா? ஏன் வேறு ஏதாவது வழி இருக்கா பாருங்கள். அப்போது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் அவரவர்களினுடைய புரிதல் தன்மை, அவரவர்களுடைய படித்த விஷயம், அந்த விஷயம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு மேலே எங்கு வருகிறது, அவ்வாறு வருகிற பொழுது அது பலன் கேட்க வருகிறவர்களோடு எவ்வாறு ஒத்து போகிறது, அப்படிதான் பலன் கரெக்டாக வரும். இல்லைன்னா பலன் வராது. அதனால தான் நம்மளால் அதையும் மறைமுகமாக சொல்லி விட்டுருக்கிறான். நீ பாரு, வந்து உட்கார்றவனுடைய 5-9 உன்னுடைய 5-9 அன்னைக்கு கனெக்ட் ஆச்சுன்னா பலன் பர்ஃபெக்டாக வெளில வந்துடும். எனக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு நான் ஜோசியம் பார்க்கலையான்னு சொல்கிறேன். வம்படியா இல்லை, உங்களை நம்பி அங்கேருந்துலாம் வந்திருக்காங்க, இங்கேருந்துலாம் நீ வாயான்னு கூப்பிட்றான். நம்மளே பாதி மப்பில் போவான். இவனே சொன்னால் விளங்க மாட்டேங்குது, எனக்கு வேற இன்னைக்கு சந்திராஷ்டமம், வீட்டில் பொண்டாட்டி வேற பிரச்சனை அப்படின்னு புலம்பிட்டே போவான். இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சரி விடு, 6ஆம் பாவம் இன்புட் இருக்குது. இவன் கேட்பான், என்ன உடம்பு முடியலையா அவனுக்கு? ஆனால் அவன் வந்தது கடனுக்கு. இவன் தெளிவான சிந்தனையில் போயிருந்தாலும் அவன் கடன் சொல்லியிருப்பான். அப்போது சிந்தனைகளும் மாறுபடுகிறது, புரிதல்கள் மாறுபடுகிறது. இது ஒரு 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 மெத்தடாலஜி சார், ஒரு உள்வாங்கக்கூடிய தன்மை. என்னுடைய ஆசிரியர் இந்த 112 பாவங்களினுடைய 112 குணாதிசயங்களை எனக்கு நிறைவாக போதித்து இருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுக்குற போது நான் எத்தனை விஷயத்தை உள்ள வாங்கினேன், அத்தனை விஷயம் உள் வாங்கினேன். அது எத்தனை விஷயம் எனக்கு உள்ள போச்சு, எவ்வளோ விஷயம் ஸ்டோர் ஆச்சு, அத்தனை விஷயமும் அவன் ஜாதகம் பார்க்க வரும்போது அத்தனையும் வெளியே வரணும்ல, அவுட்புட் இல்லை. இதற்கு தான் சந்திர ஓட்டத்தை வைத்து ஜாதக பலன் எடுப்பது. இதெல்லாம் அந்த எங்கள் வாத்தியார் ஐயா அதெல்லாம் கிங்கு. அப்போ அவர்களுடைய குணாதிசயம், மனோநிலை, என்னுடைய குணாதிசயம், என்னுடைய மனோநிலை, பலன் பர்ஃபெக்டாக வரும். வந்தவனுக்கு சந்திராஷ்டமம், அவனுக்கு தெரியாது, வந்துட்டாரு. நம்ம ஜாதகத்தை எடுத்துப்பாங்க, இவனுக்கு வேற சந்திராஷ்டமம், நம்ம எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுவார், அவன் ஒத்துக்கிற வரையும் பலன் சொல்லிட்டே இருக்கிறது இல்லையா? அவன் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் பலனை சொன்னோன்னா அவன் கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். யோ நீ இதுவரையும் 6 டைப் பலன் சொல்லியிருக்கிற, இப்போ நான் இப்போ எதை எடுத்துக்கிறது, எதை எடுத்து ஒத்து. ஆக இந்த ஜோதிடம் என்பது பல்வேறு நுணுக்கங்களை உள்ளடக்கியது. இந்த புதனுக்கு ஒரு கேரக்டர் சொல்லுவேன். அதே தான் ஏன் இந்த புதனை எட்டு போய் ஜோசிகாரங்களுக்கு வச்சாங்கன்னா, புதன் ஒரு இன்டலெக்சுவல், நுண்ணறிவு கிரகம். ஒன்றை பார்த்தல், உள்வாங்குதல், புரிந்து கொள்ளல், வெளிப்படுத்துதல், இந்த தன்மை இருந்தால்தான் நீங்க மனிதர்களாக இருக்க முடியும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் வீட்டுக்கு போறேன், என்னுடைய மனைவி வராங்க, அவர்கள் தான் என்னுடைய மனைவின்னு எனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அப்போ நான் அவர்களை முதல் முறையாக இதுதான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாமாப்பா, நீ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார் பாருங்க எங்க அப்பா. அந்த காலத்துல இருந்து அவங்களை பற்றிய மெமரி என் மண்டைக்குள்ள இருக்குது. நான் அவர்களை பார்த்த உடனே உள்வாங்கி உள்ள இருக்கக்கூடிய விஷயம் வெளிப்படுத்துது. யோ இந்த பொம்பளை இந்த மாதிரி உருவம் இது இருந்தது, இதான அப்போத்துலேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லா விஷயம் வெளிவந்தால்தான் அது என் மனைவின்னு தெரியும். சத்தியமாக சொல்லுங்க, பையன் பேரை கொஞ்ச நேரம் எழுச்சி சொல்லுவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அனுபவம் இருக்கும், மறந்துருக்கும், மறக்கல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உள்ள இருந்து வெளியில பையன் பேரை இவ்வளோ இங்கே வாங்குவாங்க, பேர் தெரியாது, பேர் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பேர் தெரியும். என்னன்னா இந்த உள்ள போச்சு இல்லையா விஷயம், அது ரொட்டேட் ஆகி வெளில வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்போ உள்ள போட்டான் பாருங்க ஜோசியக்காரன், ஜோசி ஆளுங்க உள்ள போட்டாங்கல்ல, ஜோசிய குருமார்கள் சொல்லி உள்ள போட்டாங்கல்ல, அவர் பலன் சொல்ல வருகிற போது இந்த விஷயம் டக்குன்னு வெளியே வந்துட்டுதுன்னா பலனு
கொஞ்சம் டிலே ஆகி கால்குலேஷன் பண்ணி வெளியே வந்ததுதான் அது சரியில்லை. இதுதான் புதனினுடைய தன்மை. இதைத்தான் ஜோதிடத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவு என்பது வேறு, நுண்ணறிவு என்பது வேறு. அறிவு என்பது ஒரு விஷயத்தை பற்றி இது தேங்கான்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு. இந்த தேங்காய்க்குள்ள என்ன இருக்கோ, இது எதற்கு பயன்படும், அதனுடைய பயன்பாடுகள் என்னென்னு விளக்கி எடுத்தீங்கன்னா அது புதன். இது ஏன் உருவாச்சுன்னு எடுத்தா கேது. இதனுடைய ஸ்ட்ராங்னஸ் முடிவு பண்ணீங்கன்னா செவ்வாய். இதனுடைய உருவாக்கம் எங்கிருந்து வந்ததுன்னு யோசிச்சீங்கன்னா சந்திரன். உருவாக்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சூரியன். இல்லையா சார்? கரெக்டா? அப்ப இவ்வளவு கிரகத்தன்மைகள் இருந்தால்தான் உன்னால் சிந்தித்து யோசித்து செயல்படவே முடியும். சிந்திக்காமல் யோசிக்காமல் செயல்படாமல் இருந்தால் அவன் மனிதனே அல்ல. அப்போ உங்களுடைய சிந்தித்தல், யோசித்தல், உள்வாங்குதல், வெளிப்படுத்துதல், இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்னு நீங்க எடுக்கக்கூடிய ஸ்கேன் தான் ஜாதகம். அதான ஜாதகம். 6ஆம் பாவம் செயல்பாட்டில் இருக்கு, தசை நடக்குது. ஏன்னா பிரச்சனையை சொன்னால் தான் ஒத்து கவனிப்பாங்க, நல்ல விஷயம் சொன்னால் கவனிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு பிரச்சனை 6ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த 6ஆம் பாவதி புதனை தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு பத்திர சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா மெடிக்கல் இஷ்யூஸு 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது, இல்லை 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பொழுது அவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இப்போ இதை எப்படி சரி பண்ணுமா, முடியாதா, சர்ஜரி பண்ணுமா, செவ்வாறாகு சனிராகு எங்கேயாவது கனெக்டிவிட்டி வருதா, இப்போ இவ்வளோ கால்குலேஷனை நீங்கள் வெளியில் எடுத்தால்தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்ஜரி பண்ணி சரியாகி திரும்ப வரான்னு தெரியும். இத்தனை விவரங்களை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அது குரு. ஸோ ஆக ஒரு மனிதனினுடைய செயல்பாட்டு நிலைகளை, அது எப்படி செயல்படும், எப்போ செயல்படும், எந்த நேரத்தில் செயல்படும், எந்த விதமான மெத்தடாலஜியில் செயல்படும் அப்படின்னு உண்டான விஷயங்களை எடுத்து தான் ஜோசியம். நான் சொல்கிறது நம்ம மாடு மேய்க்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி அறிவானவங்களுக்கு காலக்கணிதன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் அலங்கார வார்த்தைகள். உள் போய் பல்வேறு விஷயங்களை பார்க்கணும் சார். சார் நேத்தி தென்னரசு ஐயா கிட்ட சொன்னேன், நிறைய மெடிக்கல் ஒப்பீடுகளாக எடுக்கிறேன். நம்மால் பைத்தியக்காரன் கிடையாது, கண்டிப்பாக எங்கள் கோமனாண்டி பாட்டை முப்பாட்டை முட்டாள்கள் கிடையாது. அஸ்தங்கம்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறான். அப்போ அஸ்தங்கம்னா என்ன, நீ சொன்னா என்ன, நீ சொன்னா செத்து போச்சு, அஸ்தங்கம் நின்றுச்சு. அப்போ வக்கரம் என்ன, திரும்பி பார்க்கறதுன்னு வர எங்கள் ஐயா, திரும்பி பார்க்குதுன்னு வர. அப்போ இந்த அஸ்தங்கம்னு சொல்லியிருக்கான், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீசம்னு சொல்லியிருக்கான், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. வக்கரம்னு சொல்லியிருக்கான், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படின்னு செவ்வாய் எடுப்போம், அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். செவ்வாயை எடுத்து செவ்வாய் நீசமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களை எடுத்து பார்க்கிற பொழுது இரத்தத்தில் பிரச்சனை இருக்கிறது, பெண்களுக்கு கர்ப்பத்தில் பிரச்சனை இருக்கிறது. செவ்வாய்க்கு ஏது இணைவு இருக்கிறவர்களுக்கு கர்ப்ப தொந்தரவு, பிஓசிடி ப்ராப்ளம் வரும், லேட் பீரியட்ஸு. அவங்க கர்ப்பத்தினுடைய தன்மைகளை கொண்டு வருவதற்கு அவங்க ஸ்ட்ரென்த்தண்டாக இல்லை. ஆணுக்கு எடுக்கிற பொழுது ரத்தத்தில் குறைபாடுகள் இருக்கும். இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு செவ்வாய் நீசமான ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை, சார் இது நான் சொன்னது, அந்த அம்மா இறந்துட்டாங்க, அந்த அம்மா பேர் சந்திரசேகரனோ ஏதோ ஒரு அம்மா. நான் என்னுடைய கான்செப்டை நான் பெருமைக்கெல்லாம் சொல்லலை, இது உண்மைன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணோம். கற்பகம் யூனிவர்சிட்டியில் மாதவிடாய் கர்ப்பப்பை இழந்தவர்கள் இவர்களுடைய ஜாதகம் 100 ஜாதகத்தை எடுத்து அந்த அம்மா பிஹெச்டி பண்ணாங்க, இதே கற்பகம் யூனிவர்சிட்டியில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ ஒரு 27.25 நாளுக்கு ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வரும். 27.25 நாள் எப்படி பெண்ணுக்கு மாதவிடாய் வரும், டைமிங் வச்சுருக்கா, அதாவது அப்படி இல்லை, சந்திரனினுடைய சுழற்சி 27.25 நாள். முதல் 9.25 நாள் 9 நட்சத்திரம்
ஃபஸ்ட்டு நீங்கள் அஸ்வினியில் துவங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு அஸ்வினியில் அந்த பெண்ணு வந்து மாதவிடாய் ஆகிட்டா. அஸ்வினியில் துவங்கின உடனே ஆயில்யம் வரை 9 திதி, 9 நட்சத்திரம் வச்சுக்கோங்க, 9 திதி. இந்த 9 திதியில் கருமுட்டை வளர துவங்கும். அடுத்து மகத்திலிருந்து கேட்டை வரை இருக்கக்கூடிய 9 திதியில் அந்த கருமுட்டை முழுமை பெற்று இருக்கும். ஒரு கருமுட்டை வருதுன்னா காரணம் என்ன? உற்பத்திக்கு. அந்த உற்பத்திக்கு தகுதியானதாக முழு வளமையோடு இருக்கும். அடுத்த 9 திதி வளர்ந்த கருமுட்டை அழிய துவங்கும். அழிய துவங்கக்கூடிய கருமுட்டை உதிரமாக வெளியே வரும். சந்திரனுடைய சுழற்சி. அந்த காலகட்டங்களில் இயற்கையாக கர்ப்ப தடை எப்படி வச்சுப்பாங்கன்னா, அந்த ஆணும் பெண்ணும் இணையலாம். எப்படின்னா முதல் 9 நாள், கடைசி 9 நாள், நடுவில் இருக்கிற சென்ட்ரல் 9 நாளுக்குள்ளே வச்சுக்காதான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 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 பருவம் முழுமை பெற்று இருக்கக்கூடிய பருவம். கோச்சார சந்திரன் செவ்வாயை தொடர்பு கொண்டால் சில ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் நடக்கும். ஸோ அப்போ இந்த செவ்வாயினுடைய தன்மையை கையில் எடுத்து செவ்வாய் நீசமாகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஆகிற பொழுது அவருடைய ரத்தத்தில் குறைபாடு இருக்கிறது. செவ்வாய் ராகு இணைந்து இருக்கிறவர்களுக்கு ரத்தத்தினுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறது. செவ்வாய் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதோ அந்த கிரக காரகங்களில் அந்த ரத்தத்தில் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. இதை மெடிக்கல் ரீதியாக ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். போன திருச்செங்கோடு மாநாட்டில் கூட பேசினேன் நினைக்கிறேன். 8 விதமான ரத்த வகைகள். அந்த ரத்த வகைகளில் செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் அது என்னென்ன விதமான விஷயங்களை செய்யும்னு சொல்லியிருக்கேன். ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்னா செவ்வாய் எங்கே இருக்கணும்? 1, 4, 7, 10 இருக்கணும். ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பு கேந்திர திரிகோணாதிபதிகளினுடைய நிலைகளிலோ இல்லை கேந்திர திரிகோணாதி இடங்களில் செவ்வாய் இருந்தாலோ ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. நெகட்டிவ் பிளட் குரூப்பு, பாம்பே பிளட் குரூப் முதல் கொண்டு பற்றி சொல்லியிருக்கேன். பாம்பே பிளட் குரூப்ன்றது வந்து மாந்தியினுடைய இணைவு இருக்கணும். 10ஆம் பாவத்திலோ அல்லது 5, 9 மாந்தியினுடைய தொடர்பு கொண்டால் பாம்பே பிளட் குரூப். அந்த பாம்பே பிளட் குரூப்புக்கு ரெமிடியே கிடையாது. பாம்பே பிளட் குரூப் தான் ரெமிடி. அப்போ இது போலான்ற விஷயங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. அதான் முதல்ல நான் சொன்னேன், உருவ வழிபாடு, உருவ பேதங்கள், இதற்காகத்தான் ஜோதிடம். அப்போ இந்த மாதிரியான ரத்த வகை இருந்தால் அவன் எப்படி செயல்படுவான்? அந்த காலத்தில் எங்கிட்ட ஸ்கேன் கிடையாது சார், மெடிக்கல் ரிப்போர்ட் கிடையாது. என்ன பண்ணுவோம்? செவ்வாய் 8 இருக்கக்கூடிய ஒரு ஆளை, செவ்வாய் 8 இருக்கக்கூடிய ஒரு ஆளை செவ்வாய் 2 இருக்கக்கூடிய ஒரு ஆளுடனோ அல்லது செவ்வாய் லக்னத்தில் இருக்க ஆளுடனோ இணைத்தால் என்ன ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷன். நெகட்டிவ் பிளட் குரூப்பு அவங்களுக்கு செவ்வாய் 6, 8, 12 தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் வந்து நல்ல வலுத்த இடத்தில் இருக்கிறது. இந்த ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள்னா கண்டிப்பாக அவங்க டிஎன்ஏ ஃபேக்டர்ஸ் கரு உருவாக்கத்தில் பிரச்சனைகள் வரும், அவங்களுடைய டெலிவரியில் ப்ராப்ளம் வரும். அது இந்த காலத்தில் நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சுருக்கீங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க. எங்கள் கோமநாண்டிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெறுமே இந்த ஓடக்கூடிய சந்திரனை சார், நம்மளுடைய கேலண்டர் பாருங்களேன், சூரியனை வைத்து தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, ஏன்னா நைட்டில் கால்குலேஷன் எதில் எடுக்க முடியும்? ஸ்டார் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? நைட்டில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ ஓடுகிற நிலா, தேய்கிற நிலா அவனுக்கு அப்படி தான் தெரியும். எங்கள் ஆளுக்கு முக்கா வளர்ந்துச்சுப்பா, அரை வளர்ந்துச்சுப்பா, உச்சிக்கு வந்துட்டுதுப்பா, வலது மூலையில் நிற்குதுப்பா திருவாதிரை, இடது மூலையில் நிற்கிறது அஸ்தம், இந்த பக்கம் வந்துட்டான் பூராடம். சரிங்களா? வெள்ளி தெரியுதுன்னு வாங்க. சந்திரன் சுக்கிரனோடு இணைகிற பொழுது தான் வெள்ளியை பார்க்க முடியும். 3 ராசிக்கு நடுவில் 90 டிகிரிக்கு நடுவில் வந்துச்சுன்னா இந்த 3 பார்க்கலாம். இப்படி வெள்ளி வந்துட்டுது, அப்போ இனிமேல் நீ கல்யாணத்தை பண்ணு. ஏன்னா சந்திரனை சுக்கிரனை சேர்றாங்க. அப்படி பார்த்தானே கண்டுபிடிச்சான் நம்மால் எல்லாத்தையும். அப்போ இந்த சந்திரனுடைய ஓட்டத்தை வைத்து தான் எங்கால எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சான். அன்னைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் இல்லை. இதை சார்ந்து தான் ஜோதிடம். ஜாதகம் வேறு, ஜோதிடம் வேறு. நான் இவ்வளோ நாள் பேசுனதெல்லாம் ஜோதிடம். அது எனக்குள் நிகழ்ந்தால், லக்னம் விழுந்தால் அது ஜாதகம். லக்னம் விழலைன்னா ஜோதிடம். ஆக எனக்குள் இருந்த விஷயங்களை பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவிற்கு இந்த சபை பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்ய இருக்கிறது. உங்களது கர ஒளியுடன்.
ரொம்ப நன்றிங்க.